ஆடிஷன் வந்து அட்டகத்திக்கு எப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி நிறைய டவுட் வரும்ல. இப்போ ஹீரோவும் ஆயாச்சு, ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. நான் திருப்பி வந்து இந்த லைட் கட்டுற வேலை எல்லா வேலையும் பார்ப்போம். பார்ட் டைம் ஜாப். தேட்டரு நவீன நாடகத்தில் இருக்கும்போது நடிப்போம். அப்புறம் தேட்டர் ஒர்க், பேக் ஸ்டேஜ் லைட்டிங்கு, அப்புறம் இது எல்லாமே போகிறது, எல்லா ஒர்க்கும் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. ஹீரோவும் ஆயாச்சு. ஆனால் எதுவுமே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து எல்லாமே சில விஷயங்கள் க்ளோஸ் ஆகுது. என் ரூமெலாம் பேச்சுலர் ரூமு, பைக் எல்லாமே போயிடுச்சு. நான் செவ்வாப்பேட்டில் இப்போ போகிறேன். செவ்வாப்பேட்டில் வீட்டில் போய் ட்ரெயினில் போயிட்டு ஒரு சாம்சங் ஃபோன் இருந்திருக்கோட அப்படி போய்ட்டு அப்படி படுக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போது சாம்சங் இல்லை, அது வந்து மோட்டோரோலான்னு நினைக்கிறேன். போய் இப்படி எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேறு எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மட்டும் தாட். எனக்கு வேறு என்ன, நான் வரையும் சின்ன வயசில் வரைஞ்சேன், வேறு என்ன பண்ணேன், கிரிக்கெட் ஆட முடியல, போயிடுச்சு அது. இப்போ எனக்கு என்ன தெரியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்படி படுக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கர் ஸ்டுடியோவில் நான் ஃபோட்டோ கொடுத்துருந்தேன் ரஞ்சித் சார்கிட்ட. அவர் வந்து கோவா ஷூட் போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், அசோசியேட்டாக இருந்தார். கோவாவா இல்லை சரோஜாவான்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கால் பண்ணார். நான் அதை சரண்டர் பண்ணுறேன், எனக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ எனக்கு கால் வருது. இந்த டி நகர் வரைக்கும் வர முடியுமா, ஆடிஷன் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு